இன்றைக்கி நாலாபுரமாக வந்திருக்கு. இந்த ராணா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து இவன் தான் ஏதோ ரூல்ஸ் போகிற மாதிரி ரூல்ஸ் போட்டுருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வீட்டில் இதுக்கு மேலே யாருமே வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பேசியிருக்கான். பக்கத்தில் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரா வந்து லவ் பண்ணது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவங்க கோவமாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் சத்யாவுக்கும் ஒரு முரண்பாடு வந்து போயிட்டே இருக்குது. இடையில வந்து முத்துக்கவன் வந்து தடுக்கிறாரு. அது முடிச்ச உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா சீனை போட்டு தான் பெரிய ஆள், தான் தான் அந்த வீட்டில் ஏதோ அந்த ஆணவ திமிரில் ஆடுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இப்போ தர்சிகா வந்து சொல்கிறாங்க. என் பேர் என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரணா வந்து சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு கான்செப்ட், அதனால தான் நம்ம வந்து லவ் பண்ணுறோம், இது என்ன உண்மையான லவ்வா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து ரயானும் சௌந்தர்யா ஒரு பேர், அதே மாதிரி வந்து தர்சிகாவும் இவர் விஷாலும் ஒரு பேர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவும் சத்யாவும் ஒரு பேர். இதுக்கு இடையிலக்குள்ளே போயிட்டு இவன் என்ன அப்படின்னா, இந்த ரணவ் அப்படிங்கிறவன் வந்து ஒரு கேடுகட்ட செயலை வந்து எதோ பார்த்துப்பான் போல இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விஷால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ யாரடா வந்து அதை டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் தர்சிகாட்ட சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்தா லவ்வா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மொத்தத்தில் இந்த வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா ரணவ் அப்படிங்கிற வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்து அவங்க சுவாரஸ்யத்துக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு இனிமேல் யார் வீட்டில் இருக்க யார் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவன் பேசுகிறான். அதனால் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து எதிர்ப்பு வருது. நாங்கள் எங்கடா லவ் பண்ணோம், இது வந்து ஒரு கான்செப்டுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கான்செப்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விஷாலுமே வந்து அதை நீ யாரா முடிவு பண்ணுறதுக்கு, நாங்கள் லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி விஷாலும் ஒரு பக்கம் கேட்குறாப்புல. இன்னொரு பக்கம் வந்து இந்த எல்லாரும் வந்து கேஎன்னு சத்தம் அப்படியே அடிச்சுக்கிட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மஞ்சரி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோ வந்து முடியுது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். லைவில் பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி.